அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ உட்கார்ந்துருக்கிற வேலையில தான் ஒரு சின்னதா ஒரு குறுகிய ஒரு கவிதை, அதை நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். எது பொது உடைமை? உடைமையை பொதுவாக்குவதோ? ஆம், நாங்கள் பிறரது உடைமையைத்தான் பொதுவாக்குகிறோம். பிறரது உடைமையைத்தான் பொதுவாக்குகிறோம். இதுவா பொது உடைமை? இருப்பவரிடமிருந்து எடுத்து இல்லாதவருக்கு அளிப்பதை விடுத்து, இருப்பவரிடமிருந்து எடுத்து இல்லாதவருக்கு அளிப்பதை விடுத்து, இருப்பவர் தம்பொருள் போதாமல் இல்லாதவரிடம் சுரண்டுவதா பொது உடைமை? எளியவரை நசுக்கும் வலிவர் திருந்துவது எந்நாளோ? எளியவரை நசுக்கும் வலியவர் திருந்துவது எந்நாளோ? ஐயா சொன்னாங்கல்ல, நல்லக்கண்ண ஐயா பற்றி எனக்கு ஒரு சின்ன. வாழும் பொது உடைமையாளராம் நல்லக்கண்ண ஐயாவை போற்றிடுவோம், அவர் தம் வழியில் நடந்திடுவோம், வாழ்வில் மாற்றம் கண்டிடுவோம். வாழும் பொது உடைமையாளராம் நல்லக்கண்ண ஐயாவை போற்றிடுவோம், அவர் தம் வழியில் நடந்திடுவோம், வாழ்வில் மாற்றம் கண்டிடுவோம். நல்லக்கண்ண ஐயா பற்றி ஒரு சின்ன இது. அவங்களுடைய மச்சின பாரதின்னு ஒரு கஸ்டம்ஸில் அவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க. நேற்று அவங்களுடைய தங்கை, அவங்களுக்கு என் பேர் தான் பிரபா, அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட. ஆமாம், அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ அவங்கள பற்றி பேசும்போது எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்காங்க, இப்போ பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐயா நல்லக்கண்ண ஐயா கூட நேரடியான தொடர்பு இல்லாட்டி கூட அவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் அவங்க வருவாங்க. அதனால் ஐயா சொன்னோடனே எனக்கு அவங்க தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சமாவது நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்மளும் அவங்கள மாதிரி இருக்க முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.